டு ஐடியம் அகாடமி. நம்ம டிஎன் டெட் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜியோட பேப்பர் 1, பேப்பர் 2 நம்ம கம்ப்ளீட் ரிவிஷன் சீரீஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே மேம், ஓரளவு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னாலும் கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இல்ல நான் இன்னும் ப்ரிப்பரேஷன் அந்த அளவு ஸ்டார்ட் பண்ணலனாலும் எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே நிறைய ப்ரீவைக்யூஸ் எல்லாமும் அதையும் ரெஃபர் பண்ணி அந்த டாபிக்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் சீரீஸ் கம்ப்ளீட்டா பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாலஜில நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல அனலைஸ் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ், டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ்லாமும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பெடகாலஜியை பொறுத்த வரைக்கும் டிஎன்டெட் பேப்பர் 2ல கொஞ்சம் சைக்காலஜி கொஸ்டின்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸும் வருது. கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கூடவே நம்ம பேப்பர் 1 இருந்தாலும் பேப்பர் 2 இருந்தாலும் இந்த சிடிபி மார்க்ஸ் நம்ம இந்த தடவை டிஎன்டெட் கிளியர் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ வீடியோஸை கம்ப்ளீட்டா பாருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கு, நீங்க சிலபஸை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எல்லாத்தையும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஷார்ட்டா பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மேபி 1 சென்டென்ஸ் எக்ஸ்ட்ராவா சொல்லலாம். ஸோ வீடியோஸை கம்ப்ளீட்டா பாருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற யாருன்னா டிஎன்டெட் எழுதினாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் மேம் இந்த சேனல் பார்க்குறேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிஎன்டெட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ரிவிஷன் சீரீஸ். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பெடகாலஜி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பெடகாலஜினா என்னன்னா, நம்ம கிளாஸ்ல ஒரு கண்டென்ட்டை எப்படி கொண்டு போறோன்றது தான் பெடகாலஜி. இதுவும் ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சைல்டுனா கோகோஸ், அப்படின்னா லீடர்னு இருக்கும். டு லீட் த சைல்டு. ஓகே, பைடோஸ்னா சைல்ட் பிளஸ் அகோகோஸ்னா லீடர், ரெண்டும் சேர்த்தது தான் டு லீட் த சைல்டுன்னு சொல்றாங்க. பெடகாலஜிங்கிறது ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டீச்சிங் நம்ம சொல்றோம். ஏன்னா ஆர்ட்னா டீச்சர் ஒரு கிரியேட்டிவா எப்படி கிளாஸை கொண்டு போறாங்க, சயின்ஸ்னா எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் கிளாஸ் போகுது. அதை தான் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டீச்சிங் நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ ஒரு கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் தேவைப்படுது? ஒரு டீச்சர், லேர்னர், கண்டென்ட், என்வாயன்மெண்ட். கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு டீச்சிங் ப்ராசஸ்க்கு நமக்கு எதெல்லாம் தேவைப்படுது? டீச்சர், லேர்னர், கண்டென்ட், என்வாயன்மெண்ட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெடகாலஜி. எப்படி இருக்கணும்? சயின்டிஃபிக்கா இருக்கணும், சிஸ்டமேட்டிக்கா, கிரியேட்டிவா இருக்கணும், ஆர்டிஸ்டிக், டைனமிக்கா இருக்கணும்னா மாறக்கூடியதா இருக்கட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்னா அப்படியே இருக்கிறது. கான்டெக்சுவல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம கான்டெக்சுவல், அந்த இடத்தும் அந்த சூழ்நிலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். லேர்னர் சென்டர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கோல் ஓரியன்டட் இருக்கணும், இன்க்ளூசிவ் அண்ட் இன்டராக்டிவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம். இது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெடகாலஜி. இதுவும் இம்பார்ட்டன்ட். 4 எலிமெண்ட்ஸ் ஆஃப் பெடகாலஜி. ஒரு டீச்சர் தேவை, லேர்னர் தேவை, கண்டென்ட், மெத்தட், இவாலுவேஷன், என்வாயன்மெண்ட். இந்த சூழ்நிலை எல்லாமே தேவை. ஒரு கற்றல் நடக்கிறதுக்கு இது எல்லாமே தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட், இது ஒரு தடவை ஒரு பிஒய்க்யூல கேட்டிருந்தாங்க, இந்த எக்ஸ்பிரிமெண்டேஷன். இப்போ ஒரு விஷயம் நம்ம டீச்சிங்ல கொண்டு வராங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஈவன் ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியே எதனா ஒன்று சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு அந்த மெத்தடுக்கு என்ன சொல்லுவோம்? எக்ஸ்பிரிமெண்ட் மெத்தடுன்னு சொல்லுவோம். அது கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன்ல நடக்கும். காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. காஸ் எஃபெக்ட்னா 2 குரூப் இருக்கும். ஒரு குரூப்புக்கு நியூ மெத்தட், ஒரு குரூப்புக்கு ஓல்டு மெத்தட் பண்ணி கடைசியா எப்படி ரிசல்ட் வருதுன்னு பாக்குறாங்கல்ல, அதை நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்லுவோம். இன்னும் அது இன்டெப்த் போவேனா, இது பெரிய டாபிக். அது எக்ஸ்பிரிமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும், கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன் இருக்கும்னா நம்ம பண்றோம். இதுல இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள்னு 2 சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா எந்த கிளாஸுக்கு நம்ம பண்றோம். இப்ப டீச்சர் பண்றோமா, இப்ப நியூ டீச்சிங் மெத்தட், ஓல்டு டீச்சிங் மெத்தட் பண்றோமா, அதுதான் இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் வேரியபிள். இப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் நியூ டீச்சிங் மெத்தட் பண்றேன், அது சேஞ்சஸ் ஏற்படுத்துதாங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது பெடகாஜிக்கல் ப்ராசஸ். ஓகே, பெடகாஜிக்கல் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? பிளான் பண்ணணும், அப்புறம் அதை ப்ராப்பரா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கிளாஸ்ல ஒரு சூட்டபிள் மெத்தட் வச்சு அதில் கண்டிப்பா இன்ட்ராக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கொஸ்டினிங் இருக்கணும், டைலாக் இருக்கணும், பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், அசஸ்மெண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மேட்டிவாவும் இருக்கலாம், சம்மேட்டிவாவும் இருக்கலாம். ரெண்டுமே ஒரு ஃபீட்பேக் அசஸ்மெண்ட்டுக்கு தேவை. நெக்ஸ்ட் ஃபீட்பேக் அடுத்தது தேவை.
ஃபீட்பேக் பண்ணும்போது தான் கரெக்ட்டான நம்ம ப்ராப்பரான எடுத்துட்டு போ முடியும். அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெமிடியேஷன் கண்டிப்பா தேவை. இது ஒரு பெடகாஜிக்கல் ப்ராசஸ். ஓகேவா? கற்றல் எப்படி சொல்ல எப்படி அந்த ஸ்டெப்ஸ் போறது அந்த கற்றல்லாம் இது. அடுத்தது நமக்கு இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் பெடகாஜின்னு சொல்றோம். எப்படிலாம் பண்ணலாம் பெடகாஜி? டீச்சர் சென்டர்டா இருக்கலாம். டீச்சர் அங்க ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்றாங்க. மெயினா ட்ரெடிஷனல் மாடல்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் தான். லெக்சரா இருக்கலாம், ட்ரில், ரோட் லேர்னிங் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற இடம் டீச்சர் சென்டர். லேர்னர் சென்டர்ட் மெத்தடு லேர்னர்ஸோடது ஆக்டிவா இருக்கும். ஸோ இதுல டிஸ்கவரி இருக்கும், இல்ல டிஸ்கஷன் இருக்கணும், ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் இது எல்லாமே இதுல மெயினா ரூசோவோடது பேர் அடிக்கடி வரும். ஜான் டூவி பேர் அடிக்கடி வரும். இவங்க 2 பேருது வந்தா லேர்னர் சென்டர்ட்ல இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட். கன்ஸ்ட்ரக்டிவிஸ்டும் லேர்னர் சென்டர்டு தான். ஆனா என்ன பண்றோம்? பசங்க தானே தனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சு ஒண்ணு ஒண்ணா நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஒண்ணு ஒண்ணா தானே கத்துக்கிறாங்கன்றோம் இல்லையா? அததான் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் சொல்றோம். இப்ப இருக்கிற எஜுகேஷன் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். இதுல ஜீன் பியாஜேதும், விஹாட்ஸ்கி பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸ்பீரியன்ஷியல பொறுத்தவரைக்கும் லேர்னிங் பை டூயிங் இதுக்கு ஜான் டூவி கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஷியல் வந்தா ஜான் டூவி. ப்ராஜெக்ட் மெத்தட் ஜான் டூவியோட ஸ்டூடெண்ட் தான் அவரு கில்பாட்ரிக்ன்றவர். அவரோடது ப்ராஜெக்ட் மெத்தட். இது 2ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஷியல் குழந்தைங்க லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல குழந்தைங்க கத்துக்கிறது. கிரிட்டிக்கல் மெத்தட் சேலஞ்சஸ் இது வந்து நம்ம கிரிட்டிக்கல் பெடகாஜின்னு சொல்லுவோம். இதுல பாலோ ஃப்ரையர் இவரோட நேம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் பெடகாஜினா எங்கேயோ ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது குழந்தைங்க அதை வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு அதை பத்தி குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகிறது கிரிட்டிக்கல் பெடகாஜி. இன்க்ளூசிவ் பெடகாஜில எல்லா குழந்தைங்களுக்கும் ஏத்த மாதிரி இருக்கிறது இன்க்ளூசிவ் பெடகாஜி. இது யுனெஸ்கோ சலமன்கா ஸ்டேட்மெண்ட் அதுல 1994ல இது சொல்லுவாங்க. அதுல இருந்து நமக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்குறோம். அது பின்னாடி வருது நம்ம படிக்கலாம். நெக்ஸ்ட் ஐசிடி பேஸ்ட் எஜுகேஷனுங்கிறது இப்ப நிறைய வருது இல்லையா? ஐசிடி யூஸ் பண்ணி டெக்னாலஜி இன்டகிரேட் பண்ணி நம்ம கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் பெடகாஜி. ஒரு கற்றல் அங்க எஃபெக்டிவா நடக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுது? ஆக்டிவிட்டி பேஸ்டு இருக்கணும். குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அந்தந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் தான். கிரியேட்டிவா இருக்கணும். மோட்டிவேஷன் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்க நம்ம கொடுக்கணும். மோட்டிவேட் பண்றதுனா குழந்தைங்களுக்கு வரும். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா இன்னும் தெரிஞ்சதையே இன்னும் அதை பலப்படுத்துறது. சோஷியலைசேஷன் இருக்கணும். நிறைய குரூப் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறதா இருக்கட்டும். கண்டினியூட்டி அண்ட் இன்டகிரேஷன் இருக்கணும். குழந்தை ஒரு கண்டினியூஸா குழந்தைங்களுக்கு தெரிந்த ப்ரிவியஸ் லேர்னிங்கோட குழந்தைங்கள கனெக்ட் பண்ணி போறது. அதே மாதிரி இன்டகிரேட்டட் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் பெடகாஜி. என்ன இவ்ளோ டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே நமக்கு இருக்கு. நம்ம இதெல்லாம் ஒரு சீக்வென்ஸா நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல கூட இந்த மாதிரி இருக்காது. பட் நம்ம எல்லாத்தையும் சீக்வென்ஸா பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு தெரியும். பட் இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா வர கொஸ்டினை அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ மாடர்ன் பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸ்ன்னு போயிட்டா பிளெண்டட் லேர்னிங் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கிறது. கொலாபரேட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே குழந்தைங்க ஒன்னா சேர்ந்து பண்றது. கொலாபரேட்டிவ் கோஆபரேட்டிவ் ஓகே நல்ல ஞாபகம். ஸோ ரெண்டுத்துக்குமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்றது. ஒன்னுத்துல வந்து டீச்சர் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. பட் இங்க வந்து பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும் கோஆபரேட்டிவ்ல. குழந்தைங்க அதுங்களே டிசைட் பண்ணி பண்றது. இந்த இடத்துல குரூப் அக்கௌண்டபிலிட்டி வளரும். இது ரிலேட்டடா கேட்டாங்கன்னா யோசிச்சுக்கோங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தனக்கான ஒரு ரோல் இருக்கும். தான் இதை செய்யணும்னு ஒரு அதோட ரோலை ப்ராப்பரா பண்ணும். ஓகே. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க இருக்கும். அப்புறம் இன்கொயரி பேஸ்டு ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங் அந்த கொஸ்டினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி குழந்தை ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் அடுத்தது. டீச்சர் தான் பண்ணது ரைட்டான்னு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துக்கிறது. காம்படென்சி அண்ட் அவுட்கம் பேஸ்டு லேர்னிங் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்படென்சினா உண்மையாவே ஒரு ஒரு லெவல் ஒன்று செட் பண்ணி இது குழந்தை கத்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த காம்படென்சி குழந்தை கத்துக்குச்சான்னு பார்க்கறது காம்படென்சி. அவுட்கம்னு ஒன்று வச்சுப்போம். லேர்னர் அவுட்கம். அந்த நோக்கத்துல இருந்து ப்ராப்பரா ஒரு வேல்யூவேஷன் ஸ்டார்ட் பண்றது அவுட்கம் பேஸ்டு லேர்னிங். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபிளிப்டு கிளாஸ் ரூம் ஜஸ்ட் ஃபிளிப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வீடியோஸை பார்த்துட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் அது ரிலேட்டட் டிஸ்கஷன் கிளாஸ்ல நடக்கும். இதுல நமக்கு இந்த கொஸ்டின் வந்து நம்ம பிஒய்க்யூல கேட்டது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல தனித்தனியா இருந்துச்சுன்னா நம்ம பிஒய்க்யூல கேட்டது. இதுல ஆர்லோ வந்து லேர்னிங் செட்டுன்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. லேர்னிங் டு லேர்ன் அதோட டிஸ்கிரிப்ஷன் டெவலப்பிங் த எபிலிட்டி டு ஃபார்ம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ப்ராப்ளம்ஸ். லேர்னிங் செட்னா ஒரு நம்ம ஒரு லேர்னிங் ஒரு இது ஸ்டார்ட் பண்றோம் ப்ராப்பரா. அவ்வளவுதான் லேர்னிங் செட்டுங்கிறார். லேர்னிங் டு லேர்ன் டெவலப்பிங் த எபிலிட்டி டு ஃபார்ம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். ஸோ நமக்குள்ள ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நடக்குதுல இந்த லேர்னிங் செட்டுங்கிறாரு. நெக்ஸ்ட் SQ3R ரீடிங் டெக்னிக்னு ஒன்று சொல்றது.
இதுக்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, 2வது ஆர் என்ன? அந்த மாரி கொஸ்டின்ஸ் 2, 3 தடவ பிஒய்க்யூஸ்ல வந்த கொஸ்டின் இது. சர்வே, கொஸ்டின், ரீட், ரிசைட், ரிவ்யூ. ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வே, கொஸ்டின், ரீட், ரிசைட், ரிவ்யூ. எ மெத்தட் டூ இம்ப்ரூவ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இது எதுக்கு? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். குழந்தைங்க எப்படி சர்வே பண்ணுது, கொஸ்டின் பாக்குது, ரீட் பண்ணுது, ரிசைட் பண்ணுது, ரிவ்யூ பண்ணுது. இது கரெக்ட்டா? நெக்ஸ்ட் இன்னொன்னு பெடகாஜிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தர்றது ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபார் ஸ்மால் சில்ட்ரன் நம்ம பெடகாஜி சொல்றோம். இது ப்ராப்பர்னட் ஹெர்பர்ட். ஆண்ட்ரகாஜிங்கிறது அடல்ட்ஸுக்கு இதே மாதிரி ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபார் அடல்ட்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? ஆண்ட்ரகாஜி சொல்றோம். இது மால்கம் நாவல்ஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். யூட்டோகாஜி ஒரு செல்ஃபா படிக்கிறவங்க செல்ஃப் டைரக்டட் லேர்னிங். யூட்டோகாஜி நம்ம சொல்லுவோம். மைண்ட்ல வச்சுக்கோங்க. சொல்ல முடியாது. எப்பயுமே இதுல இருந்து தான் வரும்னு இல்ல. எல்லா வாட்டியும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கணும்? ஒரு கிளாஸ்ல இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன முதல்ல? டீச்சிங்ன்றது எல்லாமே கலந்தது டீச்சிங். இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ஒரு கான்செப்ட்ட கிளாஸ்ல எப்படி கொண்டு போறோம்? இததான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். கிளாஸ்ல அத கொண்டு போறோம் இல்லையா? ஒரு ப்ராப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அததான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். அது சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸா இருக்கணும். ஓகே. நோன் டு அன்னோனா போகணும். இல்ல கிளாரிட்டி அண்ட் ஆர்கனைசேஷன் ப்ராப்பரா இருக்கணும். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் குழந்தைங்களுக்குள்ள கொடுக்கணும். லேர்னிங் பை டூயிங் இருக்கும். அதுல கொஞ்சம் குழந்தைகளுக்கான ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஜாயின் பண்றது. கண்டினியூஸ் ஃபீட்பேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்டகிரேஷன் ஆஃப் நாலேஜ், சப்ஜெக்ட், கான்டெக்ஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? டிரான்ஸ்டிசிப்ளினரி மல்டி டிசிப்ளினரி சொல்றோமே அந்த மாதிரி கொஞ்சம் அந்தந்த சப்ஜெக்டோட கொஞ்சம் இன்புட்டோட பண்றது. அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், ஆன் கோயிங்கா நம்ம அந்த கிளாஸ்ல கண்டென்ட்டுக்கு ஆன்சர் கேட்கணும், கொஸ்டின் கேட்கணும், ஆன்சரை வச்சு நம்ம கரெக்டா பண்ணணும். அந்த மாதிரி இருக்கணும் ஒரு பெடகாஜி. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்சர்வேஷன் இன் எஜுகேஷனல் சைக்காலஜின்னு சொல்றோம். இப்போ எஜுகேஷனல் சைக்காலஜினால என்னது? இப்போ நம்ம மைண்ட் எப்படி ப்ராசஸ் ஆகுது? அது எல்லாமே ஒரு சைக்காலஜிக்குள்ள போகுது இல்லையா? இதை எஜுகேஷன் ரிலேட்டடா பண்றது எஜுகேஷன் சைக்காலஜி. இது நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன், ஸ்ட்ரக்சர்ட் இல்லைன்னா டைரக்ட் அப்சர்வேஷன் சொல்றோம். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்ங்கிறது ஒரு நேச்சுரலா பசங்க இருக்குது, ஒரு நேச்சுரல் செட்டிங்ல அந்த கிளாஸ் ரூம்ல குழந்தை எப்படி பண்ணுது அதை அப்சர்வ் பண்றோம். அவ்வளவுதான். எந்த இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம அத நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் சொல்றோம். இதை எம்பசைஸ் பண்ணது ஹென்றி பி. ஸ்மித். ஸ்டடியிங் லேர்னிங் பிஹேவியர் as it occurs naturally. எப்படி குழந்தை ஒரு நேச்சுரலா பிஹேவ் பண்ணுது அவ்வளவுதான். இல்ல ஸ்ட்ரக்சர்டா டைரக்ட் அப்சர்வேஷன்னா இல்ல ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் வச்சு அதுல இருந்து பண்றது. யூசிங் ஸ்பெசிபிக் செக்லிஸ்ட் ஒரு ரேட்டிங் ஸ்கேல்ஸ் வச்சு டு இவாலுவேட் லேர்னர் பெர்ஃபார்மன்ஸ். இதுல எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கறது ஸ்ட்ரக்சரல் டைரக்ட் அப்சர்வேஷன். இதை வச்சு நம்ம அதுக்கப்புறம் சைக்காலஜி பார்க்கறது. சோ இது மாதிரியும் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆப்டிடியூட். ஹெரிடிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட் பொறுத்து ஆப்டிடியூட் மாறும். நம்ம நிறைய இருக்கு. growth அண்ட் டெவலப்மெண்ட்ல படிப்பு ஹெரிடிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட் பத்தி. ஆப்டிடியூடுங்கிறது நமக்கு இன்பார்ன் பொட்டென்ஷியல் நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? டு அக்வயர் ஸ்கில்ஸ் வித் ட்ரைனிங் பண்ணும்போது நமக்கு அது வரும். அது இவங்களோட ஆப்டிடியூட் டெஸ்டா தான். ஸோ அந்த பொட்டென்ஷியல் இருக்கு. அது இப்ப இருக்கு. ஈவன் இன்னும் கொஞ்சம் நம்ம சரி பண்ணணும்னா இன்னும் நல்லா பெருசா வரும். அதான் ஆப்டிடியூட். ஸோ இது ஹெரிடிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். ஏன்னா அதுதான் நமக்கு பேஸ் கெப்பாசிட்டி கொடுக்குது. என்வாயன்மெண்டோட ரோலும் அந்த இடத்துல இருக்கு. ஒரு மோட்டிவேட்டடா ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கும்போது இன்னும் நம்மளோட ஆப்டிடியூட் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு. ஆப்டிடியூட் டெஸ்ட் ஹெல்ப் மேட்ச் லேர்னர்ஸ் டு சூட்டபிள் அகாடமிக் ஒரு கெரியர் பாத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே. ஸோ ஆப்டிடியூட் நமக்கு என்ன இருக்கு. அடுத்தது டீச்சர்ஸ் ரோல் இன் மாடர்ன் பெடகாஜியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸோட ரோல் எப்படி இருக்கு? டீச்சர் ஒரு நல்ல பிளானரா இருக்காங்க, டிசைனரா இருக்காங்க, கண்டென்ட் ஸ்ட்ரக்சர்ஸை பண்றாங்க, ஃபெசிலிட்டேட்டரா இருக்காங்க. வெறும் ஜஸ்ட் பசங்களை பண்ண விட்டுட்டு பார்ப்பாங்க. என்கரேஜஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் என்கொயரி. மோட்டிவேட்டரா இருக்காங்க, இவாலுவேட்டரா இருக்காங்க. சில இடத்துல டீச்சர் ஒரு நல்ல கவுன்சிலரா இருக்காங்க, சில சமயத்துல ரிசர்ச்சரா இருக்காங்க. ஏன்னா நம்ம கிடைக்கிற ரிசல்ட் வச்சு நம்ம சேஞ்ச் பண்றோம். டெக்னாலஜி இன்டகிரேட்டரா இருக்காங்க, ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிஷனரா இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டீச்சரோட ரோலா இருக்கிறது. ஓகே. அடுத்தது நம்ம முன்னையே படிச்சோம் இல்லையா? எஜுகேஷன் சைக்காலஜிங்கிறது இஸ் த பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி தட் ஸ்டடீஸ் ஹவ் பீப்புள் லேர்ன் இன் எஜுகேஷனல் செட்டிங்ஸ். அதான் எஜுகேஷன் சைக்காலஜி சொல்றோம். என்னதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணது எஜுகேஷன் சைக்காலஜி? டீச்சிங் மெத்தட், லேர்னிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அந்த மோட்டிவேஷன், இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ், கிளாஸ் ரூம் பிஹேவியர் அண்ட் ஹவு டு இம்ப்ரூவ் டீச்சிங் லேர்னிங் அவுட்கம். இது எல்லாத்தையுமே ஒரு எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கு. இதுல நமக்கு ஸ்ட்ரக்சரலிசம், ஃபங்க்ஷனலிசம் இன்னும் இருக்கு. இந்த பிஹேவியரிசம், இது எல்லாமே ஒரு ஸ்கூல் ஆஃப் பிலாசபி தான். ஈவன் கெஸ்டால்ட் தியரி எல்லாமே தான். பட் அது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஸோ அதை ஆட் பண்ணல. நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரலிசம் நமக்கு ஒரு பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரலிசம் எதை பார்க்குது? இது ஃபர்ஸ்ட் எதுல வருதுன்னா எஜுகேஷனல் சைக்காலஜில ஒரு ஸ்கூல் ஆஃப் பிலாசபி. ஓகே. சாரி, ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி.
ஓகே. ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஃபவுண்டர் வந்து உன். இது 2வது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இது எது ஃபோக்கஸ் பண்ணுது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட். அந்த மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஒரு விஷயம் எப்படி வந்து அந்த மைண்ட்ல எப்படி பிக்சரா ஸ்டோர் ஆகுதா? அந்த மாரி அவ்வளோதான். எப்படி இருக்கு? த பேசிஸ் ஃபார் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லர்னிங். ஃபர்ஸ்ட் அது எப்படி நம்ம மைண்ட்ல போகுது? இதுதான் நமக்கு பேசிக்கா வருது. அதுதான் ஸ்ட்ரக்சரலிசம். எந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது. மெத்தட் வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன். நம்ம அத யோசிச்சு பார்க்குறோம். இன்ட்ராஸ்பெக்ஷன்னாலே நம்ம யோசிச்சு பார்க்குறது. ரிஃப்ளெக்டிவ்னு சொல்லுவோம் இன்ட்ராஸ்பெக்ஷன். அடுத்தது ஃபங்க்ஷனலிசம். வில்லியம் ஜேம்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூயி, ஜான் டோவி இது ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்ட். ஸோ இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட், இது ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்ட். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்டுங்கிறது எப்படி வந்து அது ப்ராசஸ் பண்ணுது அதை பார்க்கறது ஃபங்க்ஷனலிசம். ஸ்ட்ரக்சரா எந்த ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் ஆயிருக்கு, அது எப்படி அது ப்ராசஸ் பண்ணுதுங்கிறது ஃபங்க்ஷனலிசம். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம சொல்றோம். எப்படிலாம் டீச்சர் ஒரு கண்டென்ட்டை கொண்டு போறாங்கன்னா, டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா கொண்டு போறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். இன்டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா கொண்டு போறாங்க, டிஸ்கவரி, இன்குவயரி, ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி. இன்டைரக்ட்னா டைரக்டா டீச்சர் கொண்டு போக மாட்டாங்க. ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்ல கொண்டு போலாம். லேர்னிங் பை டூயிங். இதுல அந்த கோல்ப் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு 4 சர்க்கிள் இருக்கும். இப்படி இருக்கும். இதுல போகும். ஓகே. ஒண்ணு பார்க்கும் குழந்தை, பண்ணி பார்க்கும், அதுக்கப்புறம் வர்றது. இது மாரி வர்றது. அததான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ரிஃப்ளெக்ஷன், கான்செப்ட், ஆக்ஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ணும், கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுட்டு திருப்பி ஆக்ஷன்ல இறங்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் வந்து ஜான் டூவி கோல்ப் சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கோஆப்பரேட்டிவ் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும் குரூப் லேர்னிங் வித் ஷேர்டு கோல்ஸ் இருக்கும். ஓகே. இதுல பாசிட்டிவ் இன்டர்டிபெண்டன்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. பாசிட்டிவ் இன்டர்டிபெண்டன்ஸ் குழந்தை தானே தன்னை பத்தின ஒரு கரெக்டான புரிதல் இருக்கும். தான் பண்ணணுன்ற ரோல் கரெக்டா பண்ணும். அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கோஆப்பரேட்டிவ் லேர்னிங். ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங். ரியல் லைஃப் டாஸ்க் கொடுக்குறோம், டீம் ஒர்க் கொடுக்குறோம். இது கில்பேட்ரிக் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது இன்குவயரி பேஸ்டு லேர்னிங். எப்பயுமே கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஸ்டின் டு இன்வெஸ்டிகேட், அனலைஸ், கன்க்ளூட், ரிஃப்ளெக்ட். அந்த மாதிரி போகும். இது ஆர்ஜே சச்மேன். இவர் எது கியூரியாசிட்டி பில்ட் பண்றாரோ, இன்குவயரி தானே குழந்தை கண்டுபிடிக்குது. ஃபிளிப்டு கிளாஸ் ரூம் நம்ம முதல்லயே சொல்லியிருக்கோம் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வீடியோ பார்த்து நெக்ஸ்ட் டே டிஸ்கஷன் நடக்கும். ஓகே. ஆடி மாடல் பொறுத்தவரைக்கும் இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாடல். ஆடி மாடல் அனலைஸ், டிசைன், டெவலப், இம்ப்ளிமெண்ட், இவாலுவேட் சொல்லுவோம். எப்படி வந்து ஒரு டீச்சர் வந்து என்ன தேவைன்றத எதுவுமே ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணும், லேர்னர்ஸோட தேவை என்ன, அப்போதைக்கு நீட் என்னன்னு பார்த்துட்டு டிசைன் பண்ணி, டெவலப் பண்ணி, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இவாலுவேட் பண்றாங்க. இது 1975ல ஆடி மாடல் பண்றாங்க. அடுத்தது கேக்னியோட 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம கிளாஸ்ல கொண்டு போறதுக்கு இது மொத்தம் 9 டீச்சிங் ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுவும் என்ன சொல்லுது, கிளாஸ்ல எப்படி கொண்டு போறது. அட்டென்ஷன் வாங்குறோம், அப்ஜெக்டிவ், ரீகால் பண்றோம், ப்ரெசென்ட் பண்றோம், கைடன்ஸ் கொடுக்குறோம், ப்ராக்டிஸ் பண்ண விடுறோம், ஃபீட்பேக் கொடுக்குறோம், அசஸ்மெண்ட் கொடுக்குறோம், அப்புறம் ரிட்டென்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேக்னே கேட்டுட்டே இருக்காங்க, படிச்சுக்கோங்க. இது ராபர்ட் கேக்னே 1964. இது என்ன சொல்லுதுன்னா, கிளாஸ்ல எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பரா கொண்டு போறது. அடுத்தது லெசன் பிளான் மாடல், 5E மாடல் சொல்றோம் நம்ம. ஓகே. இது எங்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், இலாபரேட், இவாலுவேட். இது கொஞ்சம் இன்குவயரி பேஸ்ட் டீச்சிங் மாதிரி தான். பசங்க தானே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் டீச்சிங் ஆனது தான் இதுவும் பை பி. ஓகே. அடுத்தது பிளாண்டர்ஸ் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ். சம்டைம்ஸ் தியரிஸ் நேம் வந்து 2-3 பேர் டெவலப் பண்ணியிருந்தா பேர் மாறும். ஓகேவா? இவங்க டெவலப் பண்ணுவாங்க. சில பேர் அது ப்ராப்பனண்டா இருப்பாங்க. சில பேர் அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது பிளான்ட் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் என்னன்னா, கிளாஸ் ரூம்ல எப்படி டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, ஸ்டூடெண்ட் சென்டர்டா இருக்கா, டீச்சர் சென்டர்டா இருக்கான்ற ஒரு அப்சர்வேஷன் தான். அதுக்கு ஒரு வெளியில இருந்து ஒரு 3 பேர் வந்து ஜஸ்ட் அதுக்குன்னு ஒரு 10x10 மேட்ரிக்ஸ்ல ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். அதுல ஜஸ்ட் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு மார்க்கிங்ஸ்லாம் இருக்கு. அது பண்ணும்போது அவங்களுக்கு அது லாஸ்ட் கால்குலேஷன்ல தெரிஞ்சிரும். அது எப்படி இருக்கும்னு. இது மொத்தம் 10ல வந்து முதல் 7 வந்து 7 வந்து டீச்சர் டாக்ன்னு சொல்லுவோம். அடுத்த 2 பியூப்பிள் டாக்ன்னு சொல்லுவோம். கடைசியில இருக்கிறது சைலன்ஸ் ஆர் கன்ஃபியூஷன். இந்த கொஸ்டின் பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 7 வந்து டீச்சர் டாக். அவங்களுக்கு ஒருவேளை கால்குலேஷன் அதுக்குள்ளேயே நிறைய மார்க்கிங்ஸ் வந்தா டீச்சரோட டாமினன்ஸ் தான் அங்க ஜாஸ்தி இருக்கு. இல்ல பியூப்பிள்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. 1னா சம்டைம்ஸ் கிளாஸ்ல யாருமே பதில் சொல்ல, இல்ல எல்லாருமே சேர்ந்து பதில் சொல்லி ஒரு மாரி கரெக்ட்டா இல்லன்னா சைலன்ஸ்க்கு போயிடும். சைலன்ஸ் ஆர் கன்ஃபியூஷனுக்கு போயிடும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாண்டர பொறுத்தவரைக்கும் 10x10 மேட்ரிக்ஸ்ல இருக்கும். இது பண்ணது நெடியே பிளாண்டர். என்ன சொல்லியிருக்கிறாரு? இது பேர் இன்டராக்ஷன் அனாலிசிஸ். கிளாஸ்ல எப்படி டீச்சர் கிளாஸ் பண்றாங்க. இது வெர்பல்ல தான் இருக்கும். வெர்பல்ல இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிருக்கு.
அடுத்தது ஃபேஸஸ் ஆஃப் டீச்சிங் பொறுத்தவரைக்கும் மொத்தம் ப்ரீ ஆக்டிவ், இன்டராக்டிவ், போஸ்ட் ஆக்டிவ்னு 3 ஆக்டிவ் இருக்கும். ப்ரீ ஆக்டிவ்ல என்ன பண்ணுவாங்க? டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்றது டீச்சிங்க்கு முன்னாடி. அப்புறம் கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆக்டிவ்ல இவாலுவேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறது. அடுத்தது பெடகாஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் என்னெல்லாம் நடக்குது? ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கேமிஃபைடு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்ப நெறைய கேம் எலிமெண்ட்ஸ்லாம் ஃபுல்லா கேம் கொண்டு வர்றதில்ல. அதிலேயே பசங்களுக்கு வரும் இல்லையா? ஸ்டார் வர மாதிரி இப்ப நெறைய கொண்டு வந்திருக்குல்ல. பாயிண்ட்ஸ், பேட்ஜஸ் அந்த மாரி லெவல்ஸ் அந்த மாரி பசங்கள வந்து கொஞ்சம் படிக்க வைக்கிறது. அடுத்தது கொலாபரேட்டிவ் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் இப்ப நெறைய வருது. காம்படென்சி பேஸ்ட் அசஸ்மென்ட், ஐசிடி இன்டகிரேஷன், இன்க்ளூசிவ் பெடகாஜி, அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் இது எல்லாமே நம்ம அங்கேயே பார்த்தது தான். ஸோ பெடகாஜிக்கல் அனாலிசிஸ் நம்ம எதை சொல்லுவோம்னா, ஒரு பெடகாஜிக்கல் அனாலிசிஸ்னா எப்படின்னா, ஒரு பெடகாஜி எப்படி கொண்டு போறோம்? அந்த டாபிக்க முதல்ல கான்செப்ட்ஸ பிரிக்கணும். அதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ எழுதணும். நோக்கத்த எழுதணும். அதுக்கான ஒரு டீச்சிங் கைட் அண்ட் மெத்தட் செலக்ட் பண்றோம். ஆக்டிவிட்டி அண்ட் அசைன்மென்ட் பண்றோம். கடைசியில ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறோம். இதுதான் வந்து ஒரு பெடகாஜிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஒரு ஆட்டிட்யூட் ஃபார்மேஷன். இந்த கொஸ்டின் குடுத்திருந்தாங்க. ஸ்டேபிள் டிஸ்போசிஷன்னா என்ன? இது மாரி ஒரு பிஒய்க்யூ வந்துச்சு. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டிட்யூடுங்கிறது என்னன்னா, லேர்ன்ட் ஸ்டேபிள் டெண்டன்சி டு திங்க், ஃபீல் ஆர் ஆக்ட் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி டுவர்ட்ஸ் சம்திங். அதான் இவங்க ஆட்டிட்யூட்ன்னு சொல்றோம் இல்லையா? இதோட காம்பனன்ட்ஸ் இதுதான் கேட்டிருந்தாங்க. அஃபெக்டிவ், ஃபீலிங், பிஹேவியரல்னா ஆக்ஷன், காக்னிட்டிவ்னா பிலீஃப். அந்த எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவங்க ஆட்டிட்யூட் நம்ம டிசைன் பண்றோம். ஸோ அஃபெக்டிவ், பிஹேவியரல், காக்னிட். இது எப்படி ஃபார்ம் ஆகுது? ஃபார்ம்டு த்ரூ ஃபேமிலி, பியர்ஸ். எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸ் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் கொண்டு வர்றது, எப்படி மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரலாம். அப்புறம் லேர்னிங் ரிசோர்ஸஸ் அண்ட் கிளாஸ் ரூம் டிசைன பொறுத்தவரைக்கும், லேர்னிங் ரிசோர்ஸஸ்ங்கிறது ஒரு கற்றலுக்கு தேவையான எல்லா வளங்களும் நம்ம லேர்னிங் ரிசோர்ஸஸ் சொல்றோம். அது ஒண்ணு தானே கூட இருக்கலாம். அவங்களே வந்து ஒரு மோட்டிவேட்டடா படிக்கிறது ஒரு ரிசோர்ஸ். அப்புறம் பீப்பிள், பிளேசஸ், மெட்டீரியல், மீடியா, டிஜிட்டல் டூல்ஸ் இது எல்லாமே லேர்னிங் ரிசோர்ஸஸ்குள்ள சேர்றது தான். கிளாஸ் ரூம் டிசைன் ஒரு கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும்னா, ப்ராப்பரான லைட்டிங், வென்டிலேஷன், ஃப்ளெக்சிபிள் சீட்டிங் இதெல்லாம் இருக்கணும். கூடவே இப்ப இது வடிவுல இருக்கணும். அந்த மாரிலாமும் இருக்கு இல்லையா? அதெல்லாமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டீச்சர் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ பொறுத்தவரைக்கும், டீச்சர் எப்படி இருக்கலாம்? அத்தாரிட்டேரியனா இருந்தா, டீச்சர் சென்டர்டு ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் இருக்கும். அத்தாரிட்டேட்டிவா எப்பயும் இருக்கலாம். அத்தாரிட்டேட்டிவ்னா ஓரளவு கரெக்ட்டா பேலன்ஸ்டா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. டெமோக்ராட்டிக் லைஃப் ஸ்டைல். ஓகே. அடுத்தது மீனிங் ஆஃப் லேர்னிங்னா என்ன? லேர்னிங்னாலே லேர்னிங் இஸ் ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர். இது தெரிஞ்சது தான் இல்லையா? இப்போ கோர் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும்? லேர்னிங்னா அக்வசிஷன் நமக்கு கிடைக்கிறது, ரிட்டென்ஷன், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் ஆர் பிஹேவியர் இது மெயின். இது 2 பேருது மட்டும் நம்ம ஆட் பண்ணது. ஏன்னா ப்ரோ அண்ட் க்ரோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேர்னிங் இஸ் அக்வசிஷன் ஆஃப் ஹேபிட்ஸ், நாலேஜ் அண்ட் ஆட்டிடியூட் சொல்லியிருக்கிறாரு. கேட்ஸ் வந்து லேர்னிங் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹியூமன் மோட்டிவ்ஸ் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஈகோடிஸ்டிக்கா இருக்காங்க. செல்ஃப் சென்டர்ட். ஆல்ட்ருயிஸ்டிக்னா அதர் சென்டர்ட். ஒண்ணு எனக்கு தேவையானதுக்காக நான் பண்றது, இல்ல மத்தவங்களுக்காக நான் வேலை செய்றது. அப்படிதான் நம்ம நம்ம ஹியூமன்ஸ் மோட்டிவேட்டடா இருக்கும். ஒண்ணு தனக்காக, இல்ல மத்தவங்களுக்கு. அதுதான் சொல்றாங்க. நேச்சர் ஆஃப் மெமரினா என்ன? மெமரிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் லேட்டர் யூஸ்ன்னு சொல்றோம். இன்பார்ன் இன்ட்ரெஸ்ட் நமக்கே உள்ளுக்குள்ள பண்ணணும்ன்றது இருக்கும் இல்லையா? இந்த கொஸ்டின் அடுத்தது கேட்டிருக்காங்க. பேரா நார்மல் மெமரி. அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ நம்ம ரீகால் பண்றோம் இல்லையா? நார்மல், பேராநார்மல் மெமரி. ப்ரிமேட் பிரின்சிபல். இந்த கொஸ்டினும் நமக்கு ஒரு பிஒய்க்யூல கேட்ட கொஸ்டின். இது ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு குழந்தை வந்து எழுதணும்னா, இப்ப நீ ஹோம் ஒர்க்க முடிச்சேன்னா, நான் விளையாட அனுப்புறேன்னு சொல்றாங்கல்ல, அவ்வளவுதான். அதுதான் இங்க இவங்க சொல்றாங்க. குழந்தைக்கு விளையாடுறது பிடிக்கும். பட் ஹோம் ஒர்க் பிடிக்கலனாலும், இது பண்ணி முடிச்சா தான் அது கிடைக்கும்னு வருது இல்லையா? அதுதான் ப்ரிமேட் பிரின்சிபல். அதான் ஹை ஃப்ரீக்வென்சி பிஹேவியர் கேன் ரீஃபோர்ஸ் எ லோ ஃப்ரீக்வென்சி ஒன். அப்புறம் ஸ்டேட் டிபெண்டன்ட் லேர்னிங்னா, அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது, லேர்னிங் அண்ட் ரீகால் ஸ்டேட்ஸ் அதே சமயத்துல அதே மாதிரி நடக்கும்போது நமக்கு ஒரு ரீகால் வருது இல்லையா? அதுதான் ஸ்டேட் டிபெண்டன்ட் லேர்னிங். ஸோ ப்ரிமேட் பிரின்சிபல் இது ஒரு தடவை பிஒய்க்யூல கேட்டது. அடுத்தது நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும், லேர்னிங் எப்படி இருக்கணும்? ஆக்டிவ் அண்ட் பர்பஸ்ஃபுல், பெர்மனன்ட் சேஞ்ச், இன்டராக்ஷனலா இருக்கலாம், கோல் ஓரியன்டட் அடாப்டிவ், இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மோட்டிவேஷன். இந்த ஓவர் ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இது என்னன்னா, சம்டைம்ஸ் குழந்தைக்கு வரையறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா டீச்சர் வந்து வேற ஏதோ விளையாடுறதுல அந்த குழந்தைக்கு வந்து நெறைய பிரைஸ் குடுக்குறாங்க. ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அதனால என்ன ஆகுது? அந்த குழந்தையோட உண்மையான இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுது. அதுதான் அவங்க சொல்றது. ஓவர் ஜஸ்டிஃபிகேஷன் எஃபெக்ட்ன்னு சொல்றது. டூ மச் எக்ஸ்டர்னல் ரிவார்ட் மே ரெடியூஸ் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அந்த குழந்தைக்கு வேற இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அது கிடைக்கிற அந்த இதனால என்ன பண்ணுது? அதுல அது ஆட்டோமேட்டிக்கா மாறுது. ஓகே.
ஸோ அடுத்த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் வேர்பலா இருக்கும், மோட்டர்னா என்னது, பிசிக்கல் அண்ட் மஸ்குலர் ஸ்கில்ஸ், கான்செப்ட் அப்டிராக்ட் ஐடியாஸ் கத்துக்கிறதா இருக்கும், டிஸ்கிரிமினேஷன் ஒன்றத்தை பிரிச்சு பார்க்க கத்துக்கிறது, ப்ராப்ளம் சால்விங், அப்சர்வேஷன். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது தியரிஸ் ஆஃப் லேர்னிங். இந்த தியரிஸ் ஆஃப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம செகண்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்ட் ஏ வீடியோ. இந்த ரிவிஷன் சீரீஸ் நீங்க கம்ப்ளீட்டா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே.